கொஸ்டினில் பாருங்கள், குமாரனின் தற்போதைய வயதின் இருமடங்கோடு. அப்போ தற்போதைய அப்படின்னும் போது நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி கொடுத்துருவான். ஸோ ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா நவ் ஃபார்மெட் சொல்லுவோம். நவ்னா இப்போது குமாரனின் தற்போதைய வயது எக்ஸ்னு வச்சுக்கலாம். வயதின் இருமடங்கோடுனா 2ஆல் பெருக்கிறேன். இருமடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது என்ன? குமாரனின் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் முன்னாடி சொன்னேன், தற்போதையனால பிஃபோர்னு கொடுத்துருவான், ஆஃப்டர்னு கொடுத்துருவான். இது பிஃபோரு, இதே ஆஃப்டர், ஷார்ட்டாக வச்சுக்கலாம். பிஃபோர் 2 ஆண்டுகளுக்கு முன்புன்றான். அப்போது எக்ஸ் வயதுனா முன்னாடி வயது x-2 இருக்கும். அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது 4 ஆண்டுன்றான். அப்போது x+4 4 ஆண்டுகளுக்கு அப்புறமா வயதையும் பெருக்க கிடைப்பது. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா பெருக்கு சமமா. அப்போது ஈக்குவல் டு 2x+1ன்றான். தற்போதைய வயதின் இருமடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது தற்போதைய வயதிலிருந்து முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற வயதையும் பின்னாடி இருக்கிற 4 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற வயதையும் பெருக்குனா கிடைக்கும் சமம்னு சொல்கிறான். இந்த வடிவத்தை கரெக்டாக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இது பாருங்கள், பெருக்கு கிடைப்பதுன்னு சொல்லிட்டான். சரி, x × x x², x × 4 4x, -2 × x -2x, -2 × 4 -8 = 2x+1ங்க. சரி, ஓகே. இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். x² 2xக்கு 2x போச்சுன்னா ஒரு 2x இருக்குங்க, -8. இது அப்படியே கொண்டு வந்துடலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், 0ன்னு போட்டுக்கலாம். x² + 2x -8 -2x -1. சூப்பர். இப்போ 2x கேன்சல். அப்போ x² -1 -8 -1 9 -9 = 0. இந்த பக்கத்து போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ x² = 9. அப்போ x = 3 9ங்க, அதனால் 3 ஆன்சர். அப்போது எக்ஸ் வந்து 3. அப்போது தற்போதைய வயது பார்த்தீங்கன்னா 3. ஆன்சர் 3. தேங்க்யூ.